இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னா டெம்பிள் ரன். நம்ம இன்னைக்கு டெம்பிள் ரன் பார்ட் 1 தான் கைஸ் பார்க்க போறோம். ஆமா கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்றேன். ஒரு நல்ல நியூஸ் இருக்கு, ரெண்டு நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேங்க. 2 குட் நியூஸ். என்னென்ன தெரியுமா இருக்க கைஸ்? ஒரே டவுட் எனக்கு, அதை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் டவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 2 குட் நியூஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குட் நியூஸ், நம்ம நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு கிராணி கேம் ப்ளே பண்ண போதும் சாப்டர் 2. எங்கள் அண்ணா அதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பயந்துட்டேன் கைஸ். ஓகே, அடுத்து ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? இதுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு குட் நியூஸு. நம்ம சேனலுக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 5 சப்ஸ்கிரைபர் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 8 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு. 8 மந்த்ஸில் 5 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் 1 இயர்க்குள்ளே. நான் ஆக்சுவலாக நினச்சேன் 1 இயர்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 100K எடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது கொஞ்சமாக நம்ம 2 இயர்ஸ் ஆனாலுமே 100K எடுப்போமான்னு ஒரு டவுட் தாங்க எனக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். மக்களே, எனக்கு இந்த இடத்துல அடிச்சுட்டே இருக்கு கையில். ஓகே, ஸ்டார்டிங் வச்சுட்டு ஒரு மிருகம் துரத்துதுங்க நம்மள. இந்த மிருகத்துக்கிட்டேருந்து என்னத்தை மாட்டையை போட்டுன்ட்டு நம்ம துரத்துது. என் மிருகம் என்ன ஏன் துரத்துற? மேலே டேபிள் மேலே அது இருந்துச்சு ஒன்று. அது என்னது? அது பேர் அதுவா? டேபிள் மேலே இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஊறுகாய் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஊறுகாய் பாட்டில் தானே அது. அது என்ன தெரியும்னா பசிக்குதுன்னு தெரியுதுப்பா. அதுக்கெல்லாம் ஊறுகாய் பாட்டுக்கு போய் துரத்துற? துரத்தணும்டா. ஏன் அது என்ன உங்கள் ஆயா சுட்டு கொடுத்த ஊறுகாவா என்ன? ஐயோ கைஸ், இதுக்கிட்டே மாட்டிக்காமல் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடணும். சீக்கிரம் ஓடு. ஐயோ, இவன் வேறு கொலவெளியில் துரத்திக்கிட்டு இருக்கானே. எங்கேயாவது அடி வாங்கினாலும் லைட்டாக அடி வாங்கினாலும் போதும் கவுன்னு பிடிச்சிருவான் இவன். ஐயோ போச்சு, செத்தோம். பை கதம் தான் நமக்கு. அது பை கைஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். 2 நாளால் அவன் சும்மா ஒரு வீடியோவை பார்த்துட்டு சொல்கிறான். ஓகே வாங்க, நம்ம 8th பிளேஸில் இருக்கோம். இதெல்லாம் நான் யாருக்கும் தெரியாமல் அது சேர்த்து வச்சது கஷ்டப்பட்டு. ஓகே, ஐயோ இப்போ ஏன்டா துரத்துறேன்? டாய், என் டேபிள் மேலே அந்த வாட்சை ஏன்டா திருடினேன்? ஒரு வாட்சுக்கு போய் துரத்துறான்னு பாருங்க கைஸ். இவன் நான் வேறு வாங்கி தரேன்டா. எனக்கு என்னோட பழைய வாட்ச் தான்டா வேணும். பழைய வாட்ச் தான் வேணுமா? இப்போ இந்த குரல் மாதிரி போன மாதிரி இருக்குது கைஸ் இவனுக்கு. ஐயோ சாரி கைஸ். நான் யூடியூப்ல கொஞ்சம் பேர் இந்த பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் டப்பிங் கொடுக்கலான்ட்டு நினச்சேன். கேவலமாக வந்துச்சு நம்மளுக்கு டப்பிங்கு. சும்மா ஒரு ட்ரை தான் மக்களே. நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அது என்னது? அது ஒரு டான்ஸ் அந்த டான்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதை நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். ஆமாம், அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் கைஸ், சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்துட்டு குலுங்கி சிரிங்க. அதில் நான் இருக்க மாட்டேன் கைஸ். சொல்ல கைஸ், நான் இருக்க மாட்டேன். நாங்கள் 2 பேருமே இருக்க மாட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா? எங்கள் அண்ணன் போய் சொல்கிறேன் கைஸ், எல்லாம் வருவாங்க கைஸ். அவன் சும்மா அவங்கள ப்ராங்க் பண்ணுறாங்க. ப்ராங்கா இல்லாட்டி உண்மையை தான் சொல்கிறியா? உண்மையை சொல்கிறேன். நான் தானே வீடியோ எடுத்தேன். நான் தாங்க வீடியோவே எடுத்தேன். இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் திட்டி பாட்டேன் எங்கள் அண்ணன். அப்புறம் சொன்ன கடைசி அந்த வீடியோ பாட்டு எங்கள் அண்ணன் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். என் ஃப்ரெண்டு என்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பான். ஆனால் என்ன மாதிரியே இருக்க மாட்டான். ஆனால் என்ன மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவான். ஸோ அதை வச்சு என் தம்பி பண்ணிட்டான் போல். ஆனால் நான் என்னோடய ஃபேஸ் ரிவல் பார்த்தீங்கன்னா 100K ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணிடுவேன் ஃபேஸ் ரிவல். ஆனால் அந்த 100K ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரில கைஸ். எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, நம்மளும் ஆரம்பிக்கலாம் தான் நான் நினச்சேன். பட் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், எங்கள் அண்ணன் ஐஸ் டாக்டருக்கு போய் பயப்படுறாங்க. சாரான கேம், அதுக்கு போய் பயப்படுறாங்க. அதெல்லாம் ஏன்டா சொல்கிற? அசிங்கப்படுத்துகிறாங்க என்ன?
அசிங்கப்படுத்துகிறான். டெம்பிள் ரன் பார்ட் அதிகமாட்டா குமார் எங்கள் அண்ணன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. தும்பல் வந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குரங்கு தலை இன்னமும் துரத்திட்டு இருக்கானா என்ன டவுட்டாகவே இருக்குது. ரொம்ப தெரியலையே, டவுட்டாக இருக்குது. இந்த குரங்கு தலை எங்கே நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கானா? சரி துரத்திட்டு தான் இருக்காங்க. டப்பிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க துரத்திட்டே இருக்காங்க. ஐயோ துரத்திட்டு தான் இருக்கானா இன்னமும். ஐயோ ஐயோ தண்ணியில் மட்டும் அவன் துரத்துறது தெரிய மாட்டேங்குது. மற்றபடி லேண்டில் துரத்துனா தெரியுதுங்க. சூப்பராகவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தண்ணியில் அலர்ஜி போல. ஸோ தண்ணியில் வரும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம எங்கே ஓடுறோமோ அந்த இடத்துக்கு ஓடி போயிடுவான் போல் லேண்டுக்கு. இந்த இடத்துல என்ன ஒரு வழி இருக்கு, பின்னாடி வழியா சுற்றிட்டு போயிட்டு அப்படியே ஓடணும். அதெல்லாம் ஒன்று நான் சும்மா சொல்கிறேன், அவனுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 lakhs ஸ்கோர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 2 lakh ஸ்கோர். இப்போ வெள்ளை பண்ணோன்னே அந்த குரங்கு தொட்டு பாருங்களா, நீங்களே பாருங்க. அந்த வெள்ளை பண்ணோன்னே அந்த குரங்கு தொட்டு பாருங்களா. அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே இந்த இடத்துல ஒன்று இதை பிடிச்சிப்போம். குரங்கு துரத்தில் தான் நான் அப்பா அடக்கார குரங்கு துரத்தலான்னு நினைக்கிறேன். பின்பக்கம் பார்க்குற மாதிரி எது இதில் இருக்கான்னு ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இல்லை எதுவுமே. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி டெம்பிள் ரன்க்கும் சப்வே சர்ஃபேஸ்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் டெம்பிள் ரனில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆட்ட வேண்டியதாக இருக்குது. டெம்பிள் சப்வே சர்ஃபேஸில் வந்துட்டு மூவ்மெண்ட்டாக இருக்குது. இப்படி நம்ம தள்ளுற மாதிரி தாங்க இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேம்ல பண்ண போகிறோம்னா வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஓ மை காட் நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்வே சர்ஃபேஸ் விளையாடுவோம். இல்லைன்னா ஷேடோ ஃபைட் பார்ட் 2 வரும் கைஸ். பார்ட் 2 பார்ட் 3 ஏதோ ஒரு பார்ட் வரும் கைஸ். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேம் தான் வரும். மேக்ஸிமம் ஷேடோ ஃபைட் வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த ட்ரெண்டிங் சாங்ல எங்கள் அண்ணன் மாதிரியே ஒருத்தர் பண்ணா அது எங்கள் அண்ணன் கிடையாது. எங்கள் அண்ணன் ஸ்க்ரீன் வீடியோ பண்ணுவான் போட்டு. நான் தான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் அந்த இதுக்கு ட்ரெண்டிங்க்கு. இப்போ அதை பற்றி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சைடில் முடி கூட இருக்காரு பாருங்க. வேற டிஷர்ட் போட்டு பாருங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் ரெட் கலர் டிஷர்ட் அப்போ போட்டிருந்தா இல்லைங்க. அவன் சும்மா அந்த வீடியோ எடுக்கும்போது கலர் வச்சு சொல்கிறான். நான் இப்போ வந்துட்டு ஒரு ப்ளூ பேண்ட்டும் அப்புறம் வந்துட்டு இது ரெட் கலர் டிஷர்ட்டும் போட்டிருந்தேன். ரெட் அண்ட் ஒயிட்டு. ஆனால் அந்த வீடியோவில் அந்த பையன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டிஷர்ட்டும் அப்புறம் ரெட் கலருன்னு நினைக்கிறேன் அதுதான் போட்டிருந்தான். அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரே மாதிரி இருப்பாள். அவன் வந்து அந்த ட்ரெஸ் போட்டு ப்ளூ கலரு. ஒரே மாதிரிலாம் இல்லைங்க. லைக் என்ன மாதிரியே பண்ணுவான், என்ன மாதிரியே நடந்துப்பான். ஸோ அதனால வந்துட்டு என் தம்பி வந்து அவன் நினச்சிக்கிட்டான். அந்த ட்ரெண்டிங்க்கு லைக் பண்ணுங்கள், இதுக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா ட்ரை தாங்க பண்ணதுக்கு. ஆனால் வந்துட்டு நல்லா வருமா தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், நீங்கள் குலுங்கி சிரிப்பீங்க, அது மட்டும் கன்ஃபார்முங்க. அப்படி குலுங்கி சிரிக்கலைன்னா உங்கள் பேரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு. அந்த டான்ஸ் ஆடும்போது கைஸ் அப்படியே அந்த டான்ஸ் ஆடும்போது என்ன நடந்துன்றத போடு டக்குனு கீழ விட்டாங்க. ஏன்டா ட்விஸ்டர் சொன்னா? சரி விடுங்க. அந்த ட்விஸ்டர் நீங்கள் வந்துட்டு ட்விஸ்ட் கைஸ் டப்புன்னு கீழ விட்டாங்க பாரு. அந்த டான்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பாக வருங்க. ஆனால் இது மட்டும் கன்ஃபார்ம், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை பார்த்துக்கிறப்ப. பேசிக்கிட்டே நம்ம வந்துட்டு 500 coins ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டுன்னு வந்துட்டு நம்ம சொன்னோம்ல ஷேடோ ஃபைட்டு, அப்போ சப்வே சர்ஃபேஸ், கிராணி. யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் பாருங்க. இப்போ யூஸ் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு போக ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்கோர் எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹாரர் கேம் ட்ரை பண்ணலாமா இல்லாட்டி இந்த மாதிரி கேமே ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் எங்கள் ஆயா தாங்க வந்துட்டாங்க. கண்டினியூ பண்ணுவோம் மறுபடியும். நாங்கள் ஊரில் இருக்கோம், ஊரில் இருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே நல்லா ஜாலி. ஐயோ சதற விட்டாங்க சிப்ஸை கீழே போட்டோம் கைஸ். சிப்ஸு
இது எங்க ரூம் போறது நத்த ரூம் गाइस ஆமாம் கைஸ் போச்சு போ வெறும் வரப்போது சரி என்ன வா காரமாக இருக்குது சிப்ஸு காரமாக ஜோலோ சிப்ஸ் நினச்சிக்காதீங்க நார்மல் கடையில் விற்கிறேன் இந்த சிப்ஸ் தான் பிங்கோ பொட்டேட்டோ நல்லா காரமாக ரெடி பண்ணியிருக்காங்க அவனுக்கு பிங்கோ தான் ரொம்ப பிடிக்கும் சரி உங்களுக்கு வந்துட்டு பிங்கோ பிடிக்குமா இல்லாட்டி லேஸ் பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாம தாங்க சொன்னேன் அப்புறம் இந்த வீடியோக்கு வந்துட்டு 1K லைக்ஸு சாரி 1K கூட இல்லை ஒரு 900K லைக்ஸ் வந்துருச்சு 900 லைக்ஸ் வந்துருச்சுன்னா டெம்பிள் ரன் கண்டினியூ பண்ணலாம் அது வந்துட்டு 1 மந்த்துக்குள்ளே 900 லைக்ஸ் வந்துருச்சுன்னா இப்படி வரலன்னா டெம்பிள் ரன்னுக்கு ஊ தான் டெம்பிள் ரன்னே விளையாட மாட்டோம் ஓகே அனில் கச்சிச்சு பார் சிப்ஸ் சாப்பிட்றேன் இந்த கேம் டே வீடியோ இருக்கிறது சிப்ஸ் சாப்பிடுன்னு கேட்டா எல்லா டைமுமே நம்மளுக்கு சிப்ஸ் சாப்பிட்றது தான் டைம் தான் ஓகே இங்கே இந்த கேம் டே வீடியோ முடிச்சுக்கலாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க பாய் பாய் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நான் பேசுறது புரிஞ்சா லைக் சார் சரிங்க பாய்